அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயலை அருட்பெரும் ஜோதி என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் மாநகரிலே பொது சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக சுமார் 62 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆன்மீக சொற்பொழிவு நடத்தி கொண்டு வருகிறார்கள். அத்தனை அன்பர்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த பாராட்டுகளையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஈஸ்வரன் கோயிலிலே மக்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெருங்கருணையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடியேன் வந்து உங்கள் முன்னாடி உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வள்ளலாருடைய கருத்துக்களை செவிமடுக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மாதம் மனிதன் இறந்தால் புதைக்க வேண்டும், எரிக்கக்கூடாது என்ற ஒரு தலைப்பிலே உரையாற்றினோம். இந்த வாரம் வள்ளல் பெருமான் அவர்கள் நம்முடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகள் 7ஆக இருக்கிறது. அந்த திரைகளை நீக்க வேண்டுவதற்கு மனிதராக பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மனிதனுடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகள் 7, அந்த ஆன்மாவிலே அருள் நிறைய வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுக்க முடியாமல் ஒவ்வொரு மனித தேகம் படைத்தவர்களும் பல வழிகளிலே சென்று சிரமப்படுகிறார்கள். ஆனால் அந்த அருளை எப்படி எடுக்க வேண்டும்,
அதை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகள் என்ன என்ன என்பதையெல்லாம் இந்த மாதத்திலே நாம் சிந்திப்போம். மனிதனுடைய ஆன்மாவை பொறுத்தவரை உடம்பை இயக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒளி என்பதாகும். இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இறைவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மா இல்லை என்றால் உயிர் இல்லை, உயிர் இல்லை என்றால் உடம்பில்லை. இது எல்லோரும் சமயங்களிலும் மதங்களிலும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் இறைவனால் அனுப்பப்பட்ட ஆன்மா இந்த உலகத்திலே வந்து பிறவி எடுத்து பல கோடி பிறவிகள் எடுத்து எடுத்து இறந்து இறந்து இழைத்து இறுதியிலே மனித தேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனித தேகம் ஒன்று மட்டும்தான் இறைவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ள தேகம். மற்ற தேகங்களுக்கெல்லாம் வாழ வேண்டும், உண்ண வேண்டும், உறங்க வேண்டும், இறுதியிலே மடிந்து விட வேண்டும் என்ற சட்டதிட்டங்கள் இறைவனால் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனித தேகம் எடுத்த பிறகு மனிதன் இறப்பதற்காக பிறக்கவில்லை, பிறவி கொடுக்கப்படவில்லை. மனிதனுடைய தேகம் இறைவனை கண்டுகளிக்கக்கூடிய தேகம், இறைவனோடு சேரக்கூடிய தேகம். மனிதனும் கடவுள் ஆகலாம் என்ற ஒரு உண்மையை மனிதன் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். வேறு எந்த தேகத்திற்கும் அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை இறைவன் கொடுக்கவில்லை. தேவர்கள், மூவர்கள், சித்தர்கள் எல்லாரும் கூட மரணத்தை வெல்லாமல் தன்னுடைய உயிரை மட்டும் அடக்கி கொண்டு ஆன்ம நிலையிலே இருந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட மீண்டும் மனித பிறப்பெடுத்து இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று உயிரை ஒளிமயமாக்கி உடம்பையும் ஒளிமயமாக்கி ஆன்மாவனுடைய தன்மைக்கு மாற்றக்கூடிய நிலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் பிறப்பு என்பது இல்லை. இது வள்ளலாருடைய அழுத்தமான கொள்கை. இறந்தால் பிறப்பு உண்டு, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் என்ன பிறப்பு என்பது நமக்கு தெரியாது. இது இறைவனுடைய பதிவேட்டிலே அவருக்கு மட்டும்தான் தெரியும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் பதிவாகிக் கொண்டே இருக்கும். அந்த பதிவு உயிரின் வாயிலாக ஆன்மாவிலே போய் பதிவாயிடும். அதனால் நாம் எது செய்தாலும் இறைவனுக்கு தெரியாது என்று மட்டும் நினைத்துவிடக்கூடாது. நீங்கள் எவ்வளவு மறைமுகமாக செய்தாலும் கூட அது பதிவாகி அது இறைவனுடைய சட்டத்திட்டத்திலே போய் பதிவாகிவிடும். அதனால் நாம் யாரையும் ஏமாற்ற முடியாது. ஏமாற்றினாலும் அது பதிவாகிவிடும். யாருக்கும் தெரியாமல் தான் செய்கிறோம், அதனால் நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு நிலையை நாம் மறந்துவிட வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் விடக்கூடிய மூச்சு கூட கணக்கெடுக்கப்படுகிறது. நீங்கள் நடக்கும் நடை, வீசும் கை, பார்க்கும் கண்கள், கேட்கும் காதுகள், பேசும் வார்த்தைகள், அனுபவிக்கும் உடம்பு இத்தனையும் என்னென்ன செய்கிறீர்களோ அத்தனையும் உள்ளே பதிவாகிவிடும். இந்த பதிவுகள் தான் 7 திரைகளாக நம்முடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகள் 7. ஏன் 7 வைத்தார்? 6 வைக்கக்கூடாதா, 5 இருக்கக்கூடாதா, 4 இருக்கக்கூடாதா, 7 இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இந்த உலகத்திலே அணுக்கள் 7,
பிறவிகள் 7, நாட்கள் 7, கிரகங்கள் 7, ஒளிகள் 7. இப்படி ஒவ்வொன்றும் அணுக்களுடைய சேர்க்கைக்கு தகுந்தாற் போல வண்ணங்களும் வடிவங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். கடந்த மாதத்திற்கு முன்னாடி கூட சொன்னேன், தாவரங்கள் இருந்தாலும் 7 பிறப்புண்டு. ஊர்வன, நடப்பன, பரப்பன, தேவர்கள், நரகர்கள், மனிதர்கள் எல்லோருக்குமே 7 பிறப்புகள் கண்டிப்பாக உண்டு. அது ஒவ்வொரு தேகத்திற்கும் 7 பிறப்புகள் உண்டு. கருவாவது, குழந்தையாவது, பிண்டமாவது, குழந்தையாக பிறப்பது, வாலிபனாக மாறுவது, முதியதாக மாறுவது, இப்படி அதுவும் 7. எல்லா வகையிலுமே 7 கோணங்களாக 7 செயல்பாட்டு கருவிகளாக நம்மளுடைய ஆன்மாவிலே பதிவாகி கொண்டிருக்கும். அதனால்தான் வள்ளல் பெருமான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நல்வினை தீவினை என்றும் செயல்பாட்டினால் அது ஆன்மாவிலே ஒவ்வொரு திரைகளாக மறைத்து கொண்டிருக்கும். அதிலே திரைகளுடைய வண்ணங்களை வள்ளலார் சொல்லுகின்ற பொழுது, முதலிலே கருமையில் பச்சை வண்ணமுடையது, அது டார்க் பிளாக். அதை தான் நம்ம முதல் உடைச்சி எடுக்கணும். நம்மளுடைய ஆன்மாவை முதலிலே மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரை கருமையில் பச்சை வர்ணமுடையது. அதற்கு அடுத்தது நீல நிறமுடையது. அதற்கு அடுத்தது பச்சை நிறமுடையது. அதற்கு அடுத்தது சிகப்பு நிறமுடையது. அதற்கு அடுத்தது பொன் வண்ணமுடையது. அதற்கு அடுத்தது வெள்ளை வர்ணமுடையது. அதற்கு அடுத்தது பொன்மை வண்ணம் உடையது. இறுதியிலே என்ன வண்ணம் இருக்கிறது என்றால் பொன் வண்ணம், தங்கத்தினுடைய வண்ணம். இந்த 7 வண்ணங்கள் நம்மளுடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது. நாம் பிறக்கின்ற பொழுது இந்த வண்ணங்களெல்லாம் கிடையாது. பிறந்து ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய காரியங்களினால் அது பதிவாகி ஆன்மாவை சுற்றி வட்டமிட்டு 7 வட்டங்களாக அதை மறைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர்தான் கதவு என்று சொல்லுகிறார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய குழந்தையாகிய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய கதவுகள் 7. அந்த கதவுகள் 7ஐயும் ஒவ்வொன்றாக நாம் திறக்க வேண்டும். இதுவரையில் நாம் திறக்க முடியாமல் இருந்தாலும் கூட இனிமேல் நாம் அந்த கதவுகளை திறப்பதற்கு நாம் தயாராக இருந்தால் மனிதனும் தெய்வமாகலாம், மனிதனும் ஒளிவடமாகலாம், மனிதனும் மரணத்தை வெல்லலாம் என்ற கருத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் வள்ளல் பெருமான். அதனால்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் திருக்கதவும் திறத்தல் என்ற பாடல் மிக அற்புதமாக இங்கே பதிவு செய்திருக்கிறார். 10 பாடல்கள் ஆன்மாவை எப்படி மறைத்து கொண்டிருக்கிறது, அந்த கதவை எப்படி திறக்க வேண்டும், இறைவனை வேண்டிக் கொள்ளுகின்ற அந்த பாடலை கேட்கின்ற பொழுது மிக அற்புதமாக இருக்கிறது. திருக்கதவும் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுதூற்றெடுத்து என் உடம்பும் உயிரும் உலமும் ஒளிமயமே ஆக்குரமே உணர்ச்சி அருளாயோ கருக்கருதா தனிவடிவோய் நின்னையே என்னுட்கலந்து கங்குள் பகலின்றி என்றும் கழித்திட செய்யாயோ செருக்கருதாதவர்க்கருளும் சித்திபுரத்தரசே சித்த சிகாமணியே
என் திருநட நாயகனே. இறைவா, நான் முயற்சி எடுக்கிறேன். இந்த உலகில் உள்ள இன்பத் துன்பங்களையெல்லாம் நான் மறந்து உன்னுடைய அருளே வடிவமாகி என்னை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய சுதந்திரமாக நீ கொடுத்த தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்ற 3 சுதந்திரத்தையும் திருவடிக்கே சாட்சியாக நான் கொடுத்துவிட்டு உன்னுடைய அருளை பெறுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த திருக்கதவை திறக்க மாட்டாயோ? கருணையே வடிவாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, உனையல்லால் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் நான் அறியேன். ஆதலால் உன்னுடைய என்னுடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகளெல்லாம் நீக்கினால்தானே உன்னுடைய பெருங்கருணை பெருஞ்சோதியை நான் காண முடியும். அதனால் ஏன் காலதாமதப்படுத்துகிறாய் இறைவா என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார். அடுத்ததாக சொல்லுகின்ற பொழுது முதலில் திருக்கதவு என்று சொல்லுகிறார், அடுத்தது மணிக்கதவு என்று சொல்லுகிறார். ஆன்மாவிலே இருக்கக்கூடிய அமுதம் மணிக்கட்டியானது. அதான் பொன் வண்ணமாக இருக்கும், அது கட்டியாக இருக்கும். அந்த பொன் வண்ண கட்டியான ஆன்மாவை யார் திறக்கிறார்களோ, யார் அதை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதை எப்படி சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிப்போம். மணிக்கதவும் திறவாயோ மரப்பயலாம் தவிர்த்தேன், மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ. கணிக்கறியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே, கரை கடந்த பெரும்போகம் கண்டிடே செய்யாயோ. தனிக்கறியா காதல் மிக பெருகுகின்றதரசே, தாங்க முடியாது இனி என் தனித்தலைமை பதியே. திணிக்கலை ஆதியெல்லாம் பணிக்க வல்ல சிவமே, சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. இங்கே வள்ளல் பெருமான் என்ன ஒரு அற்புதமான அந்த அருளுடைய விளக்கத்தை தெளிவாக நமக்கு பறைசாற்றுகிறார். மணிக்கதவு அது எப்படி இருக்கிறதாம்? உள்ளே மாற்றறியா பொன்னாக இருக்கிறதாம். அந்த வடிவத்தை பார்ப்பதற்கு நான் துடித்து கொண்டிருக்கிறேன். எப்படி என்றால், நான் இடைவிடாது உன்னை நான் காதலிக்கிறேன். உலகிலே காதலிப்பது என்பது வேறு, இறைவனை காதலிப்பது என்பது வேறு. எப்படி இந்த உலகத்திலே ஆண் பெண் காதலிக்கின்றார்களோ அதைவிட கோடி மங்கு உயர்ந்தது இறைவனை காதலிப்பது. அதனால்தான் இங்கே பெருமான் இங்கே என்ன சொல்லுகிறார்? காதல் மிக பெருகுகின்றது அரசே, தாங்க முடியாது. உன்னுடைய அன்பெனும் பிடியுள் நான் அகப்பட்டு உன்னையே தினந்தோறும் எண்ணி எண்ணி நான் இளைத்து கொண்டிருக்கிறேன். அந்த நிலையை பார்த்து எனக்கு தயவு செய்து அந்த திருக்கதவை திறக்க மாட்டாயோ? அப்படி திறந்தால் அதில் இருக்கக்கூடிய உண்மையான மெய்ப்பொருளை நான் அனுபவிக்க மாட்டேனோ? ஏன் காலதாமதம் படுத்துகிறாய்? இந்த உலக மக்களுக்கு நான் அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டுமே. ஏதும் அறியாமல் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. நான் உறங்காமலும் உண்ணாமலும் காத்து கொண்டிருக்கிறேன். எப்படி உண்ணாமல் இருக்கிறாராம்? கண்ணுறங்கேன் உறங்கினும் என் கணவரோடு கலக்கும், கனவே கண்டு உளம் மகிழ்வேன். கனவொன்றோ
நனவின் என்னடங்கா பெருஞ்சோதி என் இறைவர் எனையே இணைந்து இறைவு பகல் காணாது இன்புற செய்கின்றார். மண்ணுறங்கும் மலை உறங்கும் மலைகடலும் உறங்கும் மற்றும் உலையெல்லாம் உறங்கும் மாநிலத்தே நமது பெண்ணுறங்கால் எனத்தாயார் பேசி மகிழ்கின்றார். பெண்களெல்லாம் கூசுகின்றார் பெருந்தவம் செய்திலரே. இந்த உலகத்தில் நீ படைத்த மண்ணும் உறங்கும் மலை உறங்கும் கடலும் உறங்கும் பஞ்சபூதங்களும் உறங்கும். ஆனால் எனக்கு உறக்கம் என்பதே இல்லை. ஏனென்றால் உன்னுடைய அந்த பெருங்கருணை பெருஞ்சோதியை கண்டுகளிப்பதே என்னுடைய நிலையாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் என்னை பார்த்து கேலி செய்கிறார்கள். நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன்? பைத்தியக்காரன் என்று கூட என்னை சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்னுடைய அருமையும் பெருமையும் தெரியாது. ஏனென்றால் அவருடைய உண்மையை தெரிந்து கொண்டிருந்தால் இவர்கள் என்னை இப்படி இழிவாக பேச மாட்டார்கள். அவருடைய பெருமை, அவருடைய அருள் தன்மை, அவருடைய ஆனந்தமான அந்த பேரின்பத்தினுடைய பெருவெள்ள வாழ்க்கையை அறிந்து கொண்டோமானால் மனிதனாக பிறந்த நாம் கொஞ்சம் கூட நமக்கு தூக்கமும் வராது, சோம்பலும் வராது, அச்சமும் வராது, பயமும் வராது. ஏனென்றால் நாம் எத்தனையோ வாழ்க்கையிலே எவ்வளவோ திருமணங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு பெண் தேவைப்படுகிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது. ஆனால் வள்ளல் பெருமான் எனக்கு இந்த உலகத்திலே எந்த துணையும் வேண்டாம், நான் எந்த துணையும் நான் தேடுவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் நான் உண்மையான அருள் வடிவம் எது என்பதை நான் ஓரளவிற்கு தெரிந்து கொண்ட பிறகு திரைகளை மறைத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த திரைகளை நீக்குவதற்குண்டான முயற்சிகள் எனக்கு கிடைக்கும் என்பதும் தெரியும். இருந்தாலும் அதுவரையிலே என்னால் தாங்க முடியாது. நான் உன்னை மனமுடிக்க வேண்டும், உன்னை சேர வேண்டும், உன்னிடத்திலே சேர்ந்து குலாவ வேண்டும். அந்த நிலையிலே என்னுடைய அருளை கொடுத்து என்னை ஆட்கொள்ளுவாய் இறைவா என்று வள்ளல் பெருமான் அங்கே தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்கிறார். ஏனென்றால் அவர் யார்? இந்த உலகத்தில் உள்ள தெய்வங்களை சார்ந்தவரா? உலகத்தில் உள்ள உருவங்களை சார்ந்தவரா? வேறு ஏதாவது நாம் கற்பனையிலே கண்ட காட்சிகளா? இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இங்கே. எல்லாம் செய் வல்லதுரை என்னை மனம் புரிந்தார், எவ்வுலகில் யார் எனக்கிங்கு ஈடுரை நீ தோழி, நல்லாய்மை கூற்றுடையார் இந்திரர் மாமுனிவர் நான்முகர் நாரணரெல்லாம் வான்முகராய் நின்றே பல்லால் இவள் புரிந்த பெருந்தவத்தை நம்மால் பகர்வதறிவதென்கின்றார். சிற்பதியில் நடம்புரியும் வல்லானை மடந்திடுவோம் பெற்றனல் இங்கிவளே வல்லால் என்று உரைக்கின்றார் நல்லார்கள் பலரே. நமக்கு தெரியவில்லை. தேவர்கள், மூவர்கள், சித்தர்கள், பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், மகேஸ்வரன் போன்ற தலைவர்கள் எல்லாம் இவள் புரிந்த பெருந்தவத்தை நம்மால் புரிய முடியாது என்று அவர்களெல்லாம் பாராட்டுகிறாராம். எவ்வளவு பெரிய ஒரு தவ வலிமை பெற்றவர்கள் கூட ராமலிங்கம் பெற்ற ஒரு வலிமையையும் அவர் இறைவனை நேசிக்கின்ற அந்த நேர்மையும்
அந்த ஒழுக்கமும் யாராலையும் முடியாது என்று தேவர்கள், மூவர்கள், சித்தர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களாம். ஏன்னா வல்லால் என்று உரைக்கின்றார் நல்லார்கள் பலரே. நல்லவர்கள் எல்லாம் மேலே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், வள்ளல் பெருமானை போல இப்படிப்பட்ட ஒரு உண்மையை அறிந்து உள்ளே செல்லும் தகுதி படைத்தவர் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தால் யாராலும் முடியாது என்று அவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திரையை நீக்குவதற்கு வள்ளல் பெருமான் கொஞ்சமான சிரமங்களை அவர் படவில்லை, அளவிலடங்காத சிரமங்களை பட்டிருக்கிறார். இந்த உடம்பை, உயிரை மாற்றி இறைவனுடைய அந்த உண்மையை அடைவதற்காக அவர் பட்ட துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் கொஞ்ச நெஞ்சமல்ல. நாம் ஏதோ சாதாரணமாக நினைக்கிறோம். அந்த திருக்கதவம் திறவதற்கு மட்டும் அவர் பாடியிருக்கிற பாடல்கள் தேனினு மிக்க தெள்ளமுதம். அந்த உருவத்தை நான் எப்படி பார்ப்பேன் என்பதை, எப்படி தெரிந்து கொள்வேன் என்பதை, உருவம் எத்தன்மையாக இருக்கிறது என்பதை, இறைவனுடைய அந்த உருவத்தை கண்டு கழிப்பதற்கு அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. உரை கடந்த திருவருட்பேர் ஒளிவடிவை, இறைவன் ஒளியாக இருக்கிறார் என்பது தெரிகிறது. ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு தான் எப்படியெல்லாம் பட்ட துன்பங்களை எல்லாம் இறைவனிடத்திலே சமர்ப்பித்து அதனுடைய பெருமையும் புகழையும் நமக்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். உரை கடந்த திருவருட்பேர் ஒளிவடிவை கலந்தே உவட்டாத பெரும்போகம் ஓங்கூரும் பொருட்டே இறைகளந்தென் உள்ளகத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதற் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டுகொள்வாய் நீயே என் கருத்தின் வண்ணம் அரசே. திரை கடந்த குருமணியே, சிவஞானமணியே, சித்த சிகாமணியே, என் திருநட நாயகனே. என்னுடைய ஆசை வெள்ளம் அணை கடந்து போனது, என்னால் தாங்க முடியாது. உன்னை மறந்தால் நான் உயிர் விடுவேன். வள்ளல் பெருமான் ஒரு செகண்டு கூட இறைவனை மறக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்தவர். என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்குகிறது. இறைவனை முதலிலே நாம் காதலிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். காதல் என்றால் சாதாரணமான விஷயம் அல்ல. இறைவனை காதலிப்பென்பது அளவிலடங்காத ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த காதல். அது காதல் என்பது நாம் நினைக்கக்கூடிய காதல் அல்ல. அன்பினுடைய முழு தன்மை உடையது, தயவனுடைய முழு தன்மை உடையது, கருணையினுடைய முழு தன்மை உடையது. அந்த அன்பு, தயவு, கருணை எப்பொழுது அந்த முழுமை பெறுகிறதோ அதற்கு பெயர் காதல். அந்த காதல் கைமீறி போய் இறைவனிடத்திலே சென்று மோதி அந்த திரைகளை திறக்கின்ற பொழுதுதான் உள்ளே இருந்து அமுதமானது சுரக்கும். அதுவரையிலே உள்ளே இருக்கக்கூடிய அமுதத்தை நம்மால் காண முடியாது, பேசிக்கொண்டிருக்கலாம். அருள் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இறைவன் நாம் வருகின்ற பொழுதே நம்முடைய ஆன்மாவிலே பதிய வைத்து அனுப்பி வைத்திருக்கிறார். நீங்கள் இறைவனிடத்திலே சென்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இறைவனை நினைத்து உருகி உருகி அழுகின்ற பொழுது அந்த திரைகளெல்லாம் நீங்கி உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருள் அமுதம் தன்னைத்தானே சுரக்கும். அப்போ அந்த திரைகளை திறப்பதற்கு என்ன வழி?
இதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். ஏன் மற்றவர்களோர் என்னை நினைத்து விட்டாயா? எனக்கு அருளை கொடுப்பதற்கு காலதாமதம் செய்வதற்கு காரணம் என்ன? நான் என்ன தவறு செய்தேன்? என்னுடைய தவறு எதுவாக இருந்தாலும் சொல்லி என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேணே. சொல்லினால் நான் பக்குவப்படுத்திக் கொள்ள மாட்டேனா? உன்னையே நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலக மக்களுக்கு உண்மை சொல்ல வேண்டும் என்பதற்கு என்னை அனுப்பி வைத்த பிறகு எனக்கே கொடுப்பதற்கு காலதாமதம் செய்கின்ற பொழுது இந்த மனித சமுதாயத்திற்கு எப்படி நான் அந்த உண்மையை எடுத்துரைப்பேன்? நாம் செய்யக்கூடிய செயல்பாட்டினுடைய குறைபாடுகள் என்ன? நான் மற்றவர்கள் போல் வாழ்ந்தவனா? மற்றவர்களையும் என்னையும் சமமாக பார்த்து காலதாமதம் செய்கிறாயா? என்ன காரணம் இறைவா சொல். அழகாக பதிவு செய்கிறார் இங்கே. உன்புடை நான் பிறர் போலே உடுக்க விழைந்தேனோ, உண்ண விழைந்தேனோ, வேறு உடைமை விழைந்தேனோ, அன்புடையாய் எந்தனை நீ அணைந்திடவே விழைந்தேன். அந்தோ என் ஆசை வல்லம் அணை கடந்ததரசே, என் உடை வந்த அணைகையன இயம்புகின்றோர் உலகோர். என் சொலினும் சொல்லுக என் இச்சையெல்லாம் விடுத்தேன். தென்புடையார் முகநோக்கி திருப்பொது நிற்கின்றோய். சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. நான் உலகத்தில் வாழ்வோர் போல உண்ண விழைந்தேனோ, உடுக்க விழைந்தோனோ, இருப்பிடம் விழைந்தேனோ, என்ன நினைத்து நான் வருந்தினேன்? உன்னுடைய அருளை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெரியாதே. ஆதலால் உலகியர்களுக்கு காலதாமதம் செய்வது போல எனக்கு நீ காலதாமதம் செய்யலாமா? உன்னுடைய திருக்கதவை திறப்பதற்கு ஏன் காலதாமதம் எடுத்துகிறாய் இறைவா? தயவு செய்து சொல்லுங்கள். ஏனென்றால் நான் பல பிறவிகளை எடுத்து எடுத்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து இந்த உலகத்திலே மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறப்பதுதான் இயற்கை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு இறப்பது இயற்கை அல்ல, அது செயற்கை என்பதை உணர்த்தி எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி அருளை பெற்றால் மரணத்தை வெல்ல முடியும் என்பதை நான் உணர்த்த வேண்டும் அல்லவா? அந்த உண்மையை சொல்லுவதற்குத்தானே என்னை இங்கே அனுப்பி வைத்தாய். அப்படி இருந்தும் ஏன் காலதாமதம் எடுத்துகிறாய்? போதும், இந்த வாழ்க்கை போதும். இனிமேல் மறுபடியும் கீழ்பிறப்பிக்கு என்னை அனுப்பி விடாதே இறைவா. இங்கே பதிவு செய்கிறார். இறந்து இறைந்து இழைத்ததெல்லாம் போதும். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும். இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுது அளித்து என் புறந்தழுவி அகம்புணர்ந்தேன் கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவபோகம் பொங்கிட விழைந்தேன். பிறந்திறந்து பொய்க்கதியை பெற நினைத்து ஏமாந்த பேதைவோ என நினையேன். பெரிய திருக்கதவும் திறந்து அருளி அணைத்திடுவாய். சிற்றபை வாழரசே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. இந்த உலகம் பிறந்து பிறந்து இறப்பதுதான் இயற்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறது.
இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை இப்படித்தான் வாழ முடியும் என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அவர் போல் என்னை நினைத்து விடாதே. இங்கே தெளிவுபடுத்துகிறார். பிறந்து பிறந்து இறந்திறந்து பொய்க்கதியை பெற நினைத்து ஏமாந்த பேதையர் போல் என நினையே பெரியதிருக்கதவும் திறந்து அருளி அனைத்திடுவாய் சிற்றபை வாழரசே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, நீ ஒளிமயமாக இருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்துவிட்ட பிறகு, என்னையும் ஒளிமயமாக மாற்ற முடியும் என்பதை நான் அறிந்துவிட்ட பிறகு, நான் இறப்பேனா, மறுபடியும் நான் பிறப்பேனா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ கொடுத்தால் உன்னைத்தான் ஏசுவார்கள். ஏன் இந்த உலகத்தை திருத்துவதற்காக அனுப்பி வைத்தவன் அல்லவா நான்? என்னுடைய அருமையை பெருமையை தெரிந்தவர் நீ. அப்படி இருந்தும் ஏன் காலதாமதம் படுத்துகிறாய்? அதற்கு என்ன காரணம்? நான் செய்த குற்றம் என்ன? என்னுடைய ஆன்மாவை திறந்து அருளை பெறுவதற்கு காலதாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதோட சொல்லிட்டா பரவாயில்ல. மற்றவர்கள் போல் என நினைத்தாயோ? நீ மற்றவர்களுக்கு அந்த காலதாமத்தை படுத்துவதற்கு ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனால் எனக்கு செய்வது நியாயமில்லை என்று இறைவனிடத்திலே மோதுகிறார் வள்ளல் பெருமான். ஏனென்றால் நான் உன்னை தவிர இந்த உலகத்தில் வேறொன்றும் அறியவில்லை. இந்த உலகம் எப்படி இருந்தது? இந்த உலகத்தை எப்படி ஆண்டு கொண்டிருந்தார்கள்? ஆண்டு கொண்டிருந்தக்கூடிய பஞ்சபூதங்களும் மாயையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆணவம் என்னை எப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது? கண்மம் எப்படி மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறது? இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஏன் விழிப்படைய சொல்லவில்லை? சொல்லி இருந்தால் இந்த மக்கள் ஓரளவுக்கு திருந்திருக்க மாட்டார்களா? ஏன் அப்படி இருக்கிறார்கள்? நன்றி நன்றி. ஏன் அப்படி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஏன் இந்த ஆன்மாவை திறப்பதற்கு 7 திரைகளாகிய வண்ணங்கள் மறைத்துக் கொண்டு அந்த மறைப்பான திரைகளிலே என்ன பதிவாகி இருக்கிறது? அந்த பதிவுகள் என்ன என்பதை இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? இங்கே மிகவும் அழகான ஒரு பதிவை செய்கிறார். கூறுகின்ற சமயமெல்லாம் மதங்களெல்லாம் பிடித்து கூவுகின்றார், பலனொன்றும் கொண்டறியார், வீணே நீருகின்றார், மண்ணாகி நாறுகின்றார். அவர் போல் நீடுலகில் அழிந்து விட நினைத்தேனோ, நிலைமேல் ஏறுகின்ற திரை விழைந்தேன், ஏற்றுவித்தாயாங்கே இலங்குதிருக்கதவும் திறந்து இன்னமுதம் அளித்தே தேறுகின்ற மெய்ஞான சித்தியுற புரிவாய் சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. இந்த மதங்கள் சமயங்கள் எல்லாம் இந்த மனித சமுதாயத்தை ஆணவம் கண்மம் மாயை என்ற பதிவுகளிலே பதிவைத்த காரணத்தினால் திரைகளாக அங்கே மறைத்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல் நான் ஜாதி சமயம் மதம் என்ற ஒரு எல்லைக்குள்ளே சென்று அதனால் இந்த பதிவு எனக்கு பதிவாகிவிட்டதா? அதுக்கு நாம் செல்லவில்லையே. உலகமெல்லாம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடையவர்கள் என்று நான் உலகைக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். இறைவனுடைய குழந்தைகளாகிய அவர் நம்
மனித தேகத்தை எடுத்தவர்கள் ஜாதி சமயம் மதம் என்ற அந்த கூண்டுக்குள்ளே சிக்காமல் அதிலிருந்து வெளியே அவர்களை வரவழைத்து எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஒன்றுதான் கடவுள் என்பதை உலகிற்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் அந்த கடவுளை யார் என்பதை இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் நேரம் இப்பொழுது கனிந்து வருகிறது. ஆதலால் நான் அத்தனையும் விட்டுவிட்டேன். இப்பொழுது உலக மக்களுக்காக ஒரு பொதுவான சன்மார்க்க சங்கத்தை நான் ஆரம்பித்திருக்கிறேன். அந்த சன்மார்க்க சங்கத்திலே ஜாதி இல்லை, மதங்கள் இல்லை, சமயங்கள் இல்லை, ஆச்சார சங்கற்பங்கள் இல்லை. எல்லாம் வல்ல பரம்பொருள் ஒருவர்தான் என்றும் அவர் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்றார் என்றும் உலக மக்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டுமே. அப்படி இருக்கின்ற பொழுது நீ எனக்கு ஒளிமயமான அந்த உண்மையை காட்டினால்தானே நான் மக்களுக்கு அங்கே தெரிவிக்க முடியும். ஆதலால் காலதாமதம் படுத்தாதே. அதேபோல இறுதியிலே வள்ளல் பெருமானுடைய அந்த ஏக்கத்தையும் அவருடைய வேண்டுதலையும் முழுமையாக இறைவன் ஏற்றுக்கொண்டு கடைசியிலே சொல்லுகிறார், திருத்தகுமோ தருணமிதில் திருக்கதவும் திறந்தே திருவருட்பேர் ஒளிகாட்டி திரு அமுதம் ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பிற்கலந்து உலத்தில் கலந்து கழிந்து உயிரிற்கலந்து அறிவிற்கலந்து உலகமனைத்தும் உருத்தகவே அடங்குகின்ற ஊழிதோறும் பிரியாது ஒன்றாகி காலவரை உரைப்பவளாம் கடந்தேன் திருத்தி ஒடு விளங்கி அருளாடல் செய் வேண்டும் சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. மரணமிலா பெருவாழ்வு என்று வள்ளல் பெருமான் சொல்லுவதை நிறைய அன்பர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். திருக்கதவு என்று சொல்லக்கூடிய அந்த 7 திரைகள் வள்ளல் பெருமானுடைய வேண்டுதலாலையும் விண்ணப்பத்தினாலையும் அன்பினாலும் தயவினாலும் கருணையினாலும் திறந்து அமுதை ஊற்றெடுத்து உடம்பு முழுவதும் நிரப்பி இந்த ஊன உடம்பே ஒளி உடம்பாக மாறுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி எக்காலத்திலும் இங்கே என்ன சொல்றாரு, உருத்தகவே அடங்குகின்ற ஊழிதோறும் பிரியாது. உலகம் உள்ளவரை, இறைவன் உள்ளவரை இந்த ஒளி உடம்பானது மாற்ற முடியாமல் இறைவனுடைய தன்மை போல் இருக்க வேண்டும். அதுதான் மரணமிலா பெருவாழ்வு என்பதை இந்த உலக மக்களுக்கு நான் பறைசாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட தேகத்தை எனக்கு இறைவா நீ கொடுத்தாய், நான் ஏற்றுக்கொண்டேன். வள்ளல் பெருமான் 7 திரைகளையும் நீக்கி அந்த 7 திரைகளை தூள் தூளாக்கி அவருடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அமுத சுரப்பியை எடுத்து உடம்பு முழுவதும் பாய்ச்சி ஊன உடம்பே ஒளி உடம்பாக ஓங்குகின்ற மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த அருளை எப்படி பெற்றார் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். அருட்பெருஞ்சோதி அகவலிலே அந்த அமுதம் எப்படி இந்த உடம்பிலே இறங்கி இந்த உடம்பினுடைய மாற்றங்கள் எப்படி வந்தது என்பதை தெளிவுபடுத்துகிறார். 7 திரைகள் நீக்கியாக்கிவிட்டது. அந்த அருட்கணல் என்று சொல்லக்கூடிய அமுதமானது ஓப்பன் ஆயிடுச்சு. அது எப்படி இறங்குதான், அது இறங்குகின்ற பொழுது இந்த உடம்பில் என்ன மாற்றமாக மாறுகிறது என்பதை அகவலிலே மிக அழகாக தெரியப்படுத்துகிறார். தோழலாம் குடந்திட சூழ் நரம் அனைத்தும் மேலலாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட. அமுதம் சுரக்கின்ற பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய தோல், நரம்பு, இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உடம்பு பஞ்சபூதங்களால் 7 அணுக்களால் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட அற்புதமான வீடு. இந்த வீட்டை யாராலும் இந்த உலகத்தில் கட்டி கொடுக்க முடியாது.
நாம் சம்பாதிக்கும் பணத்தில் வண்ண வண்ண வீடுகளை கல்லுகளாகவும் சிமெண்டாகவும் மண்ணாகவும் தண்ணியாகவும் கலந்து அற்புதமாக கட்டிவிடலாம். ஆனால் இந்த இறைவன் கட்டி கொடுத்த இந்த வீடான உடம்பை சாதாரணமாக யாராலையும் கட்ட முடியாது. அப்போ அந்த அமுதம் சுரக்கின்ற பொழுது இந்த உடம்பு என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதை வள்ளல் பெருமான் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். தோலெல்லாம் குடந்திட சூநரம் அனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட என்பலாம் நெக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசையலாம் மெய்யுறத் தளர்ந்திட இரத்தம் அனைத்தும் உள் இறுகிட சுக்கிலம் உரைத்திட பந்தித்து ஒரு திரள் ஆயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒண்ணுதல் வியத்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உன்னகை தோற்றிட ரோமம் உன்னகை தோற்றிட ரோமம் பொடுத்திட கண்ணில் நீர் பெருகி கால்வடிந்து ஓடிட வாய் துடித்து அலறிட வளர் செவி துணைகளில் கூயிசை பொரியலாம் கும்மென கொட்டிட மெய்யலாம் குளிர்ந்திட மென்மார்பு அசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுலவிட மனம் கனிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிர்ந்திட இனம்பெறும் சித்தம் இயந்து கழித்திட அகங்காரம் ஆங்காங்கே அதிகரிப்பு அமைந்திட சகங்கார உள்ளம் தழைத்து மலர்ந்திட அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாயிட பொறியுறும் ஆன்பதன் போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாமொருங்கொழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட உலகலாம் விடைய உலமெலாம் மலர்ந்திட அழகிலா அருள் ஆசைமேற் பொங்கிட என்னுளத்தெழுந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என்னுளத் தோங்கிய எந்த நீ அன்பே. அருள் சுரக்கின்ற பொழுது இந்த உடம்பு என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை சொல்லிவிட்ட பிறகு பொன்னடி கண்டு அருள் புத்தமுது உணவே, அந்த உணவு தான் நாம் புசிக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் அருள் உணவு. நாம் இப்பொழுது உண்கின்றதெல்லாம் பொருள் உணவு. பொருள் உணவு என்பது மரணத்திற்கு இட்டு செல்லும். அருள் உணவு என்பது உடலை ஒளிமயமாக மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தது. அதனால்தான் வள்ளல் பெருமான் இங்கே பொன்னடி கண்டு அருள் புத்தமது உணவே என்னுளம் எழுந்து என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த எந்த நீ அன்பே. உன்னுடைய முழுமையான அருள் ஆற்றலையும் எனக்கு கொடுத்து உன்னுடைய உடம்பு போல என்னுடைய உடம்பையும் மாற்றிக்கொண்டாய் இறைவா. அது எப்படியாம்? வேதியியல் போல. வேதியியல் படித்தவங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி ஒரு பொருளோடு சேருகின்ற பொழுது மாற்றம் ஏற்படும் என்பதை. அதை வள்ளல் பெருமான் அப்போதே சொல்லுகிறார். தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த எந்த நீ அன்பே என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து என்னுளே விரிந்த என்னுடைய அன்பே என்னுளே விளங்கி என்னுளே படுத்து என்னுளே கழிந்த என்னுடைய அன்பே தன்னுளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்தே என்னுளே நிறைந்த எந்த நீ அன்பே துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புருவாக்கிய என்னுடைய அன்பே. அடுத்தது அழகாக சொல்றார் பாரு. பொன்னுடம்பு எனக்கும் பொருந்திடும் பொருட்டாய் என்னுளம் கலந்த எந்த நீ அன்பே. இறைவனுடைய உடம்பு என்ன உடம்பு? பொன்னுடம்பு. அருளுடம்பு, பொன்னுடம்பு, அழியாத உடம்பு எல்லாமே அதுக்கு பொருந்தும். பொன் வண்ணமுடையது. அந்த பொன் வண்ணமுடைய அந்த கலரை வண்ணத்தை தன்மயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பொன்னுடம்பு எனக்கும் பொருந்திடும் பொருட்டே என்னுளம் கலந்த எந்த நீ அன்பே. அதோட விட்டுடலாம் இல்லையா? தன்வசமாகி ததும்பி மேற்பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே தன்னுளே பொங்கிய தன்னமது உணவை என்னுளே பொங்கிய எந்த நீ அன்பே
அருளொளி விளங்கிட ஆணவம் எனும் ஓர் பேர் இருளற என்னுளத்து ஏற்றிய விளக்கே. அந்த அருள் அமுதத்தினுடைய தன்மையால் இந்த உடம்பானது எப்படி வேதியியல் மாற்றங்களாகி ஊன உடம்பு ஒளி உடம்பாக பெற்று அந்த ஒளி உடம்பே பொன்வண்ணமாக மாறி இறைவனும் பொன்வண்ணம் உடையவன் வள்ளலாரும் பொன்வண்ணம் உடைய உடலாக மாற்றிக்கொண்டு இந்த அண்ட கோடிகளெல்லாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்தாய் இறைவா. அது எப்படியா? அருளொளி விளங்கிட ஆணவம் எனுமோர் இருளறத்து என்னுளர் ஏற்றிய விளக்கே. துன்புற தத்துவ துரிசலாம் நீக்கி நல் இன்புற என்னுளத்து ஏற்றிய விளக்கே. மயலறி அழியா வாழ்வு மேன்மேலும் ஈழவுற என்னுளத்து ஏற்றிய விளக்கே. தண்ணிய அமுதே தந்தெனது உளத்தே புண்ணியம் பலித்த பூரண மதியே. உய்தர அமுதம் உதவி என்னுளத்தே செய்தவம் வலித்த திருவள்ளூர் மதியே. பதியலாம் தழைக்க பதம்பெறும் அமுத நிதியலாம் அழைத்த நிறை திருமதியே. அது சாதாரணமான நிதி அல்ல, அது அருள் நிதி. அந்த அருள் நிதியை கொடுத்து வள்ளல் பெருமான் ஒளிமயமாக மாற்றி இந்த உலக மக்களுக்கு மரணத்தை வென்று வாழ முடியும். மரணம் வெல்லுவதற்கு அருள் அமுதம்தான் அதை மாற்ற முடியுமே தவிர வேற எதுவும் அதை மாற்ற முடியாது. அந்த அருள் அமுதம் வேறு எங்கும் தேட வேண்டிய அவசியமில்லை. எல்லா மனித ஜீவர்களுக்கும் இறைவன் நமக்கு வைத்திருக்கிறார். அது பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அது எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு நம்முடைய உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே மத்தியிலே ஒளிவடிமான அந்த ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மாவை சுற்றி 7 திரைகள் மறைத்து கொண்டிருக்கிறது. இந்த 7 திரைகளை நீக்குகின்ற பொழுது அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அமுதமானது சுரக்கும். அது ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பெட்டியை வைத்து மூடி வைத்திருக்கிறது. இதை வள்ளலார் சொல்லுவார், பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு. நம்முடைய ஆன்மா மறைத்து கொண்டிருக்கக்கூடிய பெட்டி மாபெரும் அடர்த்தியான திறக்க முடியாத அளவிற்கு அந்த பெட்டி வைத்து அதன் உள்ளே பாதுகாப்பாக அந்த ஆன்ம ஒளியை வைத்து ஆன்ம ஒளிக்குள்ளே அருளமுதத்தை வைத்து நமக்கு அனுப்பி வைக்கிறார். மனித தேகம் படைத்தவர்கள் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அதை வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, அது பெருக என அது திறக்கும் பெருந்திரவு கோலும், 8ம் 2ம் தெரியாதே என் கையிலே கொடுத்தீர். நம்மளை சொல்றார். அப்படி நம்மிடத்திலே இருக்கிறது, நாம் திறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். 8ம் 2ம் தெரியாமல் என் கையிலே கொடுத்தீர், எடுக்கதனை முயல்கின்றேன் அட்டி செய்ய நினையாதீர், அரைகணத்துக்கு 1000 கோடியாக வட்டியிட்டு நும்மிடத்தே வாங்குவேன் உன்மானை. இறைவகிட்ட சவால் விடுறார் பெருமான் அவர்கள். வள்ளலார் இறைவனிடத்திலே சவால் விட்டு அந்த பெட்டியை திறப்பதற்குண்டான வழியை கண்டுபிடிக்கிறார். அந்த வழிதான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். அந்த 7 திரைகளை நீக்குவதற்கு என்ன வழி என்றால், மிக எளியதாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கக்கூடிய வழியை வள்ளல் பெருமான் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். 7 திரைகள் மூடப்பட்டிருக்கிறது. அங்கே 7 கதவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கதவுகளாக நாம் திறக்க வேண்டுமானால் ஜீவகாருண்யம் என்ற ஒரு கருவியை கையில் எடுத்துக்கொண்டால் அந்த பூட்டை திறக்கும் சாவி நம் கைக்கு வரும். ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகளை நீக்குவதற்கு ஜீவகாருண்யம் என்ற சாவியை நாம் மனித தேகம் படைத்தவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த உலகத்திலே நம்மை போன்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்
மிகவும் தாழ்ந்தவர், அதிலும் மிகவும் தாழ்ந்தவர் என்று பல வகையாக பிரிவினையிலே இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ஏன் இந்த மனித சமுதாயம் இப்படி இருக்கிறது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை ஏன் ஏற்பட்டது, அது ஏற்படுவதற்குண்டான காரண காரியங்கள் என்ன, எல்லாம் இறைவன் படைப்பல்லவா. இந்த உலகத்தில் இறைவன் படைத்த பொருள்களை சேர்த்து வைப்பது எவ்வளவு பெரிய குற்றம். யாரும் எடுத்துச் செல்ல முடியாதே, எடுத்துச் செல்ல முடியாத பொருளை சேர்த்து வைப்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகம். இந்த உலகத்தில் உற்பத்தியாகியது யார் படைத்தது? இந்த உலகத்தை படைத்தவர் யார்? இறைவன் அல்லவா. இறைவனுடைய படைப்பிலே இருக்கக்கூடிய பொருள்களை அனுபவிப்பதற்கு மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் இருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தான் பறிப்பதற்கு சுதந்திரம் இல்லை. அதனால்தான் இந்த உலகம் ஏற்ற தாழ்வு உள்ள சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏற்ற தாழ்வு வர வேண்டிய அவசியம் என்ன? மனித இனம் மட்டும்தானே அப்படி இருக்கிறது. வேற நமக்கு கீழே உள்ள மிருகங்கள் ஏதாவது சேர்த்து வைத்திருக்கிறதா? பறவைகள் சேர்த்து வைத்திருக்கிறதா? ஊர்வன சேர்த்து வைத்திருக்கிறதா? நடப்பன சேர்த்து வைத்திருக்கிறதா? தாவரங்கள் சேர்த்து வைத்திருக்க, அது மக்களுக்கு கொடுக்கிறது. எல்லா உயிர்களும் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது மனிதன் மட்டும் ஏன் இந்த உலகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறான்? அப்போ அந்த சுரண்டுகின்ற சமுதாயத்தை யார் உருவாக்கினார்கள்? அந்த உருவாக்கியனுடைய செயல்பாடுகளினால் தானே இந்த சமுதாயம் ஏற்ற தாழ்வுள்ள சமுதாயமாக மாறிவிட்டது. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஜாதி மத என வேறுபாடு வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நடைமுறைக்கு சாத்தியப்படுகிறதா? இன்று ஆட்சியை பிடிப்பதற்கு எத்தனை கோடிகள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருடைய பணம்? இறைவனுடைய படைப்பிலே எடுத்து வைத்த பணத்தை மனித சமுதாயத்திற்கு சமமிட்டு வழங்குவதற்குண்டான தகுதியை இழந்துவிட்ட பிறகுதானே ஏற்றத்தாழ்வுள்ள சமுதாயமாக மாறிவிட்டது. இந்த சமுதாயத்தை நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்றுதானே தேர்தலிலே அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகள் எல்லாம் பறைசாற்றுகிறார்கள். வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்லுகிறார்? ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகில் நடத்தல் வேண்டும். உலகில் என்பது என்ன? இறைவனுடைய படைப்பு. ஒரு சிறு துளி கூட நம்மால் உருவாக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் என்பது மாபெரும் சக்தி வாய்ந்த பேரண்டம். இந்த பேரண்டத்தில் 5 பூதங்கள் இருக்கிறது. உயிர்கள் வாழ்வதற்காக எண்ணற்ற பொருள்களை இந்த உலகத்திலே இறைவன் படைத்திருக்கிறான். நீராகவும் நிலமாகவும் காற்றாகவும் அக்னியாகவும் வெட்ட வெளியாகவும் இருக்கின்ற இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைப்பதனால் என்ன பயன்? செல்லுகின்ற பொழுது, நாளைக்கு மரணம் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு சிறு துரும்பை நம்மால் எடுத்துச் செல்ல முடியுமா? வள்ளலார் இங்கே பறைசாற்றுகின்ற பொழுது ஏன் திரைகள் நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறது? வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர். உய்யகத்தே உரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை என மதித்ததனை பெறவே செய்யகத்தே விரும்பி இங்கே வந்துடுமின். உன்னுடைய ஆன்மாவை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெறற்ற மனிதன் பொருளை சம்பாதிப்பதனால் உங்களுடைய ஆன்மாவும் அழிந்து விடுகிறது, பிறப்பெடுக்கிறது, உயிரும் அழிந்து விடுகிறது, உடலும் அழிந்து விடுகிறது. என்ன லாபம்? காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகீர் கூடு விட்டு போயினவின் எது புரிவீர்? ஐயோ எங்கே குடியிருப்பீர்? பாடுபட்டீர் பயனறியீர் பாழ்கரைத்து கழித்தீர்.
பட்டதெல்லாம் போதும் பரமர் வருதருணும் ஈடு கட்டி வருவீரேல் இன்பமிக பெறுவீர் என்மை உரைத்தேனல நான் உண்மை உரைத்தேனே. ஒரு அழகான உடம்பை கொடுத்து உடம்புக்குள்ளே அழிக்க முடியாமல் அருள் நிதியை கொடுத்து அந்த நிதியை எப்படி பயன்படுத்தி உயர்ந்த நிலத்திற்கு செல்ல வேண்டும், உயர்ந்த இடமான அருட்பெருஞ்சோதி அருள் ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும் என்று அறியாமல் நீங்கள் இப்படி அழிந்து கொண்டிருப்பது நியாயமில்லை. என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புள்ள சகோதரர்களே, வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றார் வள்ளல் பெருமான். எப்படியாம்? காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகீர் கூடு விட்டு போயினவின் எது புரிவீர். ஒரு பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட், கரடுமுரடான ஒரு கற்கள் நிறைந்த இடம். ஒரு அறிவுள்ள மனிதன் அந்த இடத்தை புல்டோசர் போட்டு நிரப்பி அதில் இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் அப்புறப்படுத்தி கற்கள் மண்களை எல்லாம் அப்புறப்படுத்தி அது அழகான உழவு செய்து அதற்குண்டான எருவையெல்லாம் போட்டு அதிலே நஞ்சை பயிர் வைப்பதற்கு உண்டான ஒரு தகுதி உள்ள பூமியாக மாற்றி விடுகிறான். மாற்றிவிட்ட பிறகு அவன் என்ன பயிர் வைக்க வேண்டும்? அங்கே கரும்பு, வாழை, வெற்றிலை போன்ற மனித சமுதாயத்திற்கு உதவக்கூடிய பயிரை வைக்க வேண்டும். அதை விடுத்து அவன் என்ன செய்தானாம்? விஷத்தை விதைத்தான். அந்த விஷம் அவனையும் அழித்துவிடும், மற்றவர்களையும் அழித்துவிடும். அதுபோல் இறைவன் இந்த உடம்பை எப்படி கொடுத்திருக்கிறார் என்றால், மனித தேகம் படைத்தவர்கள் மாபெரும் சக்தி வாய்ந்த இறைவனுடைய அருளை பெற்று பேரின்ப பெருவாழ்வில் வாழ்வதற்குண்டான இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான். எப்படி அந்த அறிவுள்ள மனிதன் காடை வெட்டி திருத்தி நஞ்சை பை வைப்பதற்காக உடைத்தான, அதுபோல நாம் பல பிறவிகள் எடுத்து ஒரு அற்புதமான மனித பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிறப்பிலே நாம் அடைய வேண்டியது என்ன? அருளை பெற்று பேரின்ப லாபத்தை பெற வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்பம் என்ன? சிற்றின்பம். சிற்றின்பம் என்பது அழிந்து போவது, பேரின்பம் என்பது அழியாதது. அப்போ பேரின்ப பெருவாழ்வில் வாழ வைப்பதற்காக வள்ளல் பெருமான் இங்கே வந்திருக்கிறார். அதனால்தான் அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புகளே, இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். உங்களுக்கு ஏன் துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது, அச்சம் வருகிறது, பயம் வருகிறது, ஆலய வழிபாட்டிற்கு செல்லுகிறீர்கள்? ஏன்? உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அறிந்து சமநிலையில் வைத்துக் கொள்ளாத காரணத்தினால் நமக்கு துன்பமும் துயரமும் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அந்த துன்பத்தை துடைப்பதற்கு, அந்த துன்பத்தை யாரிடத்தில் கொண்டு ஒப்படைக்க வேண்டும், யாரிடத்தில் வேண்ட வேண்டும் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது ஆலய வழிபாட்டிற்கு வருகிறோம். ஆலய வழிபாட்டிற்கு வருகின்ற பொழுது இறைவனிடத்திலே மனதார நாம் முற்றுகையிடுகிறோம். எந்த முற்றுகையிட்டாலும் அது எங்கே செல்லுகிறது தெரியுமா? வள்ளல் பெருமான் அழகாக பதிவு செய்கிறார். எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெருஞ்சோதி. நீ எந்த இடத்திலிருந்து உன்னுடைய குறைபாடுகளை வேண்டினாலும் அது போக வேண்டிய இடம். அந்த செய்தி எங்கே போகிறது என்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சமஸ்தானத்துக்கு செல்லுகிறது. நீங்கள் அறியாமல் புரியாமல் தெரியாமல் எப்படி செய்தாலும் உங்களுடைய குறைபாடுகள் கொஞ்சம் நீக்குவதற்கு இறைவன் கருணை புரிகிறார், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அது அங்கே எங்கே செல்லுகிறது? இறைவனுடைய இடத்திற்கு செல்லுகிறது. நம்மை படைத்த இறைவனுடைய இடத்திற்கு செல்லுகிறது. அங்கே சென்று அதற்குண்டான ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குது. நம்ம என்ன தகுதி உடையவர்கள், என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள், என்ன குற்றம் செய்திருக்கிறார்கள், அந்த குற்றத்திற்குண்டான பலன் இவர்களுக்கு எவ்வளவு தர வேண்டும், இதை தர முடியுமா, இவர்களுக்கு தரக்கூடாதா என்பதெல்லாம் அங்கே பதிவாகி கொண்டிருக்கும்.
அதிகமான தவறு செய்து குறைந்த நன்மை செய்தால் கிடைப்பது கடினம். அதிகமான நன்மை செய்து குறைவான தீமை செய்தால் கொஞ்சம் நமக்கு நன்மை கிடைக்கும். கம்ப்ளீட் டேலி பண்ணிட்டு தான் இருக்கார் இறைவன். 40% தப்பு பண்ணிட்டீங்க, 60% நன்மை பண்ணிட்டீங்கன்னா அந்த 20% உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவார். 50க்கு 50 தப்பு பண்ணிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா கிடைக்காது. அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு ஒழுக்க நெறிகளை முதலிலே நமக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்திலே மனிதன் முதலிலே கடைபிடிக்க வேண்டியது எது? ஒழுக்கம். அந்த திரைகளை நீக்குவதற்கு முன்னாடி இறைவனால் படைத்த இந்த உடம்பிலே 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் இந்திரியங்கள் மூலமாக கரணங்களுக்கு செல்லுகிறது, கரணங்கள் மூலமாக ஜீவனுக்கு செல்லுகிறது, ஜீவன் மூலமாக ஆன்மாவுக்கு செல்லுகிறது. இதை வள்ளலார் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார். மனித உடம்பிலே 4 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன் என்னும் உயிர், புறம் என்பது கரணங்கள், புறப்புறம் என்பது இந்திரியங்கள். அப்போ இந்திரியங்களிலே நாம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கண்ணால், காதால், மூக்கால், வாயால், உடம்பால். ஆனால் அந்த இயக்கக்கூடிய கருவி எங்கே இருக்கிறது? ஸ்தூலமான உறுப்பை இயக்குவதற்கு சூட்சுமமான பஞ்சேந்திரங்கள் இருக்கிறது. இந்த பஞ்சேந்திரங்களை இயக்குவதற்கு கரணங்கள் அங்கே ஆணையிடுகிறது. கரணங்கள் என்பதுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள். அப்போ மனம் என்ன சொல்லுகிறதோ அதை புத்தி கேட்கும், புத்தி என்ன சொல்லுகிறதோ அதை சித்தம் கேட்கும், சித்தம் என்ன பண்ணும்? அகங்காரத்துக்கு தள்ளிடும். அகங்கார ஆக்ஷன் அப்படின்னுட்டா புறத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த புறம் புறப்புறம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் உலகத்தை தேடுகின்ற கருவிகள். கரணங்களும் இந்திரியங்களும் உலகத்தை தேடுகின்ற கருவிகள். இந்த கருவிகளைத்தான் வள்ளல் பெருமான் ஒழுக்க நிலையிலே புறத்திலே செய்யக்கூடிய அந்த அசுத்தமான காரியங்களை விட்டு சுத்தமான காரியங்களுக்கு செயல்படுங்கள், இதற்கு ஒழுக்கம் என்று பெயர். அப்போ ஒழுக்கம் என்பது என்ன? முதலிலே இந்திரியங்களை கட்டுப்படுத்துங்கள், அதற்கு பெயர் இந்திரிய ஒழுக்கம். கண் எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது முடிவு செய்யணும். காது எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது. வாய் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது. எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது. உடம்பு எதை அனுபவிக்க வேண்டும், எதை அனுபவிக்க கூடாது. இதெல்லாம் இந்திரிய ஒழுக்கம். இந்த கால் எங்கு செல்ல வேண்டும், எங்கெங்கு செல்லக்கூடாது. கை என்ன பண்ணணும், எதை கொடுக்கணும், எதை வாங்கணும். நம்ம கரங்கள் எப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறது, கால்கள் எப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இங்கே எல்லோரும் வந்து விட்டீர்கள், உங்களை அழைத்து கொண்டு வந்தது எது? ஆன்மா இந்த கருவிகளுக்கு வேலை கொடுத்துங்க வந்துருச்சு. அப்போ எது நடந்து வருது? கால். அந்த கால் நடப்பதற்கு கை உந்துகோலாகவும் கை வீசிக்கொண்டு நம்ம வரோம். அப்போ இந்த உடம்பில் உள்ள கருவிகள் எல்லாம் இயக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஆன்மாவிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதிலே பதிவாகிறது. வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அருட்பா வாங்காதவர்கள் அருட்பாவை வாங்கி படியுங்கள். நமது ராமலிங்க ஐயா கூட நேற்று முந்தா நாள் கேட்டேன். அவர் ஒரு 25 புத்தகம் கொண்டு வாங்கினார், அன்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அதிலே இந்திரிய ஒழுக்கங்கள், கரண ஒழுக்கங்கள், ஜீவ ஒழுக்கங்கள், ஆன்ம ஒழுக்கங்களை எல்லாம் பற்றி மிக தெளிவாக வள்ளலாருடைய அருள் உரைகள் என்ற அளவிலே எழுதி வைத்திருக்கிறேன். 2 மாதத்திற்கு முன்பாடி கூட கொண்டு வந்து கொடுத்தேன். அதிலே கரணங்கள், இந்திரியங்களுடைய ஒழுக்க நிலைகள் என்ன,
அதை எப்படி கட்டுப்படுத்துவது, அந்த கட்டுப்படுத்தியதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதெல்லாம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. பெரிய அருட்பாவை நீங்கள் படிக்க முடியாது என்பதற்காக அதில் ஒன்லைன் மாதிரி நல்ல தெளிவாக எழுதியிருக்கிறது. அது ஐயா அவர்கள் நம்மளுடைய சொற்பொழிவு முடிந்தவுடனே உங்களுக்கு கொடுப்பார்கள். அதை வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள். வள்ளலார் சொல்லிய இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்ற அந்த 4 ஒழுக்கங்களை கடைபிடிக்கின்ற பொழுது அந்த திரைகளெல்லாம் தன்னைத்தானாக திறக்கும். அந்த திரைகளிலே இருக்கக்கூடிய அருள் அமுதம் சுரக்கும். அந்த அருள் அமுதத்தினால் நீங்கள் பெற வேண்டிய லாபம் அளவில் அடங்காதது, கொஞ்ச நெஞ்சம் அல்ல. இது எந்த மதமோ சமயமோ உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அருளாளர்களெல்லாம் ஆன்மாவை பற்றியும் அருளை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் மக்களெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எளிய நடையிலே, எளிய தமிழிலே, படித்தவர்களிலிருந்து பாமரர் வழியே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் நம்ம ராமலிங்க ஐயா அவர்கள் 25 கொண்டு வர சொன்னார். 25 கொண்டு வந்திருக்க. ஏன்னா அது மலேசியா நாட்டில் வெளியிட்டது, எல்லாம் தீர்ந்து விட்டது. இன்னும் ஒரு 10-100 புக்கு தான் இருக்குது. அந்த அளவிலே இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மை கடவுள் என்பதை உணர்ந்து, அது வேறு எங்கும் இல்லை, நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா உடம்பிலும் ஆன்ம ஒளியாக இருப்பது தான் கடவுள். அந்த கடவுளை வழிபாடு செய்வதற்கு ஜீவகாருண்யமே வழிபாடு. அந்த ஜீவகாருண்யம்தான் இறைவனுடைய அருளை பெறுவதற்குண்டான வழி. சத்து விசாரம் என்பது இறைவனுடைய தன்மையும் உண்மையும் புரிந்து அறிந்து அதன்படி தம் வாழ்ந்து மற்றவர்களுக்கு உபகாரம் செய்து அந்த உபகாரத்தினால் கிடைக்கக்கூடிய லாபத்தை பெற்று, அந்த லாபம்தான் அந்த திருக்கதவை திறக்கும். அந்த லாபம் ஆன்ம லாபம் என்று பெயர் வைத்திருக்கிறார் வள்ளலார். ஆன்ம லாபம் எல்லா மனிதர்களும் அடைய வேண்டும். அந்த ஆன்ம லாபத்திலே 3 பிரிவுகள் இருக்கிறது. இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம், பேரின்ப லாபம். இம்மை என்ப வாழ்க்கை, மறுமை என்ப வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், 3 பிரிஸ்டர். ஆன்ம லாபம் என்பது 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. 3 வகையான லாபம் இம்மை என்ப லாபம். இம்மை என்ப லாபம் என்பது இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக வாழ்வது, உற்றார் உறவினர் மற்றவர்கள் போற்றி புகழக்கூடிய அளவிற்கு நல்ல மனிதனாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் இம்மை என்ப வாழ்க்கை. மறுமை என்ப வாழ்க்கை என்பது எல்லா ஜீவர்களும் எல்லா உயிர்களும் வணங்கத்தக்க மாபெரும் சக்தி வாய்ந்த, யாரும் நம்மளை அழிக்க முடியாத வாழ்க்கை வாழ்வது மறுமை என்ப வாழ்க்கை. பேரின்ப வாழ்க்கை என்பது இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று தேவர்கள், மூவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் என்ப கண்ணுக்கு தெரியாத அனைவரும் போற்றக்கூடிய வாழ்க்கை, இறைவனும் போற்றக்கூடிய வாழ்க்கை பேரின்ப வாழ்க்கை. அந்த பேரின்ப வாழ்க்கை என்பதுதான் மரணமில்லாத வாழ்க்கை. அதற்கு பெயர் வள்ளலார் வைத்த பெயர் பேரின்ப சித்தி பெருவாழ்வு. பேரின்பம் மட்டுமல்ல, சித்தி பெறணும். சித்தி என்றால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவது. 6 சித்துகள் 64 கோடியும் கைவர பெற்றவர் வள்ளலார். 647 கோடி சித்துகள் இருக்கிறது. இந்த 647 கோடி சித்துகளையும் பெற்றக்கூடிய ஆற்றல் பேரின்ப சித்தி பெருவாழ்வில் கிடைக்கும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, யாராலும் அதை அழிக்க முடியாது, பஞ்சபூதங்களும் அதை ஒன்று செய்ய முடியாது, யமனும் கிட்ட நெருங்க முடியாது. இதற்குத்தான் வள்ளலார் அந்த உடம்பிற்கு உண்டான தேகம் எப்படிப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துகிறார். காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, கொலைக்கருவியாலே, பிறரியற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்சான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே.
ஏற்றாலே இடிமன நீ நினையாதீர் உலகீர் என் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற பொழுது பஞ்சபூதங்களால் அழிக்க முடியாது, கிரகங்களால் அழிக்க முடியாது, யமன் என்னும் கூற்றவனால் அழிக்க முடியாது, கொலை கருவிகளாலும் அழிக்க முடியாது, விஞ்ஞான ஆராய்ச்சியினால் கண்டுபிடிக்கப்பட்ட அணு ஆயுதங்களாலையும் அழிக்க முடியாது. அதனால தான் வேட்டாள் என்று போட்டார். எந்த பொருளாலையும் உருவத்தினாலையும் எதனாலையும் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த உடம்பை பெறுவதற்குண்டான தகுதி படைத்தவன் மனிதன். மனித தேகம் என்பது சாதாரண பிறவி அல்ல. நாம் இறப்பதற்காக பிறப்பது 6 இலிசாவு 100 இலிசாவு என்பதெல்லாம் அபத்தமானது. வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுகிறார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதோ நாம் அம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்து உரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. சித்தி விழாக திருமாளிகையில் இறைவன் வந்து அமர்ந்திருக்கின்றார். அமர்ந்திருக்கின்ற பொழுது மக்களிடத்திலே வாக்குறுதி தருகிறார். இறைவனை வைத்துக் கொண்டு பேசியவர் வள்ளலார். நிகழ்காலத்தில், கடந்த காலமோ எதிர்காலமோ அல்ல, நிகழ்காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் வடலூரிலே சித்தி விழாக திருமாளிகை என்ற அந்த திருவரையிலே இறைவன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அருள் அமுதத்தை வாரி வழங்கி திரைக்கதவை எல்லாம் திறந்து வள்ளல் பெருமானுடைய உடம்பை ஊனுடம்பை ஒளி உடம்பாக ஆக்கிவிட்ட பிறகும் வள்ளல் பெருமான் நமக்காக வாதாடுகிறார் இறைவனிடத்திலே. இதுவரையில் என்னுடன் இருந்தும் என்னுடன் பழகியும் என்னை சார்ந்திருந்தும் நான் இல்லாவிட்டார் இவர்களுடைய நிலை என்ன ஆவது? ஆண்டவரே, இவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? நான் இல்லாமல் இந்த ஜனம் கன நேரம் இருக்க மாட்டார்களே, இதற்கு நான் என்ன வழிகாட்டுவேன் என்று இறைவனிடத்திலே அவர் சொல்லுகின்றார். அப்பொழுது இறைவன் சொல்லுகிறார். எப்படி இருக்கிறார் அங்கே வந்து? அங்கே இறைவன், என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன். அறிந்தது இது சத்தியம் சத்தியம் சத்தியமே. மின்சாரம் இடமடவா என் மொழி வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போதே என்று வள்ளல் பெருமான் நிகழ்காலத்திலே சொல்லுகிறார். அப்போ இறைவன் சொல்லுகிறார், மகனே நீ கவலைப்படாதே, உனக்கு சுத்த பிரணவ ஞானதேகம் என்ற தேகத்தை கொடுத்து விட்டேன், அருள் உடம்பை கொடுத்து விட்டேன், என் போன்று வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்து விட்டேன். நீ மக்களிடத்திலே பறைசாற்றி விட்டு உடனடியாக வா என்று சொல்லுகின்ற பொழுது இறுதியிலே சொல்லுகிறார் வள்ளல் பெருமான், மக்களே சொல்லுகின்றேன், இது சத்தியவான் வார்த்தை. நான் சொல்லுகின்ற வார்த்தை சத்தியவான் வார்த்தை. இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம், இனிவரும் தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும். செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. உனக்கு 5 தொழில் வல்லவத்தை கொடுத்து விட்டேன். இந்த மக்கள் திருந்துவார்கள், திருந்து வைப்பதற்கு உன்னால் முடியும். இறந்து போனாலும் கவலை இல்லை, எழுப்பக்கூடிய ஆற்றலை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நல்லவர்களை எழுப்பி ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற அந்த உரிமையை கொடுத்து சங்கத்திலே அங்கத்தினர்களாக்கி ஒழுக்க நெறிகளை அவர்கள் போதித்து அவர்களையெல்லாம் நம்மவராக்கி கொண்டு எல்லோரும் இன்புற்று வாழ வைப்பாய் என்ற நம்பிக்கையுடன் உன்னிடத்திலே 5 தொழில் வல்லவத்தை கொடுக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லி இறைவன் வள்ளலாரை அந்த ரூமுக்குள்ளே அழைத்து செல்லுகிறார். அழைத்து சென்று விட்ட பிறகு 5 தொழில் வல்லவத்தை வள்ளல் பெருமானிடத்திலே இறைவன் கொடுத்து விட்டார். இப்பொழுது வள்ளல் பெருமான் 5 தொழில் வல்லவத்தை தன்னுடைய கரங்களிலே வைத்துக்கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறார், இயங்கிக் கொண்டிருக்கிறார். இது நான் சொல்லுவது தவறாக எண்ணிவிடாதீர்கள்.
வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுகிறார். துன்பலாம் தீர்ந்தன, சுகம் பலித்தது, நிலை சூழ்ந்த அருளொளி நிறைந்த சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினக்கே சுதந்திரமதானது. உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வெலாம் பெற்று மிகவும் மண் உயிரெலாம் கழித்திட நினைத்தனை உன் மன நினைப்பின் படிக்கே அன்ப நீ பெருக உலவாது நீடூடி விளையாடுக. அடுத்தது என்ன சொல்றாரு? அன்பரி பெருக உலவாது நீடூடி விளையாடுக, அருஜோதியாம் ஆட்சி தந்தோ. கைவிடோம் கைவிடோம் ஆணை நம்மாணை என்றே இன்புற திருவாக்கடித்து என் உள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே. தெளிவாக சொல்லிட்டார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது 1874க்கு பிறகு இது கதைகளோ கற்பனைகளோ அல்ல. இறைவன் எத்தன்மையோ அத்தன்மையாக தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு இறைவன் செய்யக்கூடிய ஐந்தொழில் வல்லபத்தை வள்ளல் பெருமானிடத்திலே கொடுத்து விட்டார். இப்பொழுது 1874க்கு பிறகு அந்த கோடிகளெல்லாம் ஐந்தொழில் செய்யும் ஆற்றலை பெற்று வள்ளல் பெருமான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது, ஆட்சிகள் மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது. மனிதன் மனிதனாக வாழக்கூடிய வாழ்க்கை நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லோரும் இறை அருளை பெற்று இன்புற்று வாழ்வோம். அதனால்தான் வள்ளல் பெருமான் உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதி அகவலிலே முடிவு செய்து வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களையும் எல்லா மனிதர்களையும் நலமுடன் வாழ வைக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். கவலைப்பட வேண்டாம், நாம் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். எதுவாக இருந்தாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரத்திலே முறையிடுங்கள், உடனடியாக அதற்குண்டான பலன் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த கரூர் மாநகர பொது சன்மார்க்க சங்க அத்தனை அன்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.